மக்களே இப்போ நம்ம ஏபி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜிபி தான் பார்க்க போகிறோம். ஜிபி வந்து பொது தொடர் வரிசை. இப்போ இதில் எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்கன்னா, அந்த ஜிபி தொடர் எந்த மாதிரியான தொடர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். நம்ம இதுக்கு முன்னாடி ஏபி தொடர் பார்த்தோம். ஏபி தொடர் என்னன்னு கேட்கலாம், ஜிபி தொடர் என்னன்னு கேட்கலாம். அதனால் இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம போட்டோம்னா தெரியும். இப்போ ஏபி தொடர் வந்து எப்படி இருக்கும்? இப்போ 6 கூடுதுன்னா 6 கூடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். 6 கழிஞ்சா 6 கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். கூடுதலாகவும் கழித்தலாகவும் தான் என்ன வரும்? ஏபி வரும். இப்போ ஜிபி எப்படி வரும்னா மல்டிப்ளிகேஷனா அப்படி இல்லாட்டி டிவிஷனாக வரும். இப்போ பாருங்கள், எதை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். அப்போ 2 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போவாங்க. அவ்வளோதான். இதுதான் ஜிபி சீரிஸ். மல்டிப்ளிகேஷன்லேயே போகும். நம்ம ஏபி சீரிஸ் என்ன போவோம்? கூடுதல்லையே போகும். 2 2 கூடிக்கிட்டே போனால் அது வந்து ஜிபி. மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ போயிட்டே இருந்தால் அது என்னது? ஜிபி. கூடுதல்லையோ கழித்தல்லையோ போனால் அது என்னது? ஏபி. அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுலேயே ஒரு 3 டைப் இருக்குது. 3 டைப்புக்கு 3 ஃபார்முலா இருக்குது. போனது செஞ்ச மாதிரியே தான் இதுலேயும். இப்போ இது nth டேர்ம், அதாவது டி ஆஃப் என்ன நம்ம அங்கே கண்டுபிடிச்சோமா? இப்போ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பரை கொடுத்துட்டு 10ஆம் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். அப்போ டி ஆஃப் என்னன்றது 10ஆவது நம்பர். 10ஆவது நம்பர் டேர்ம் 10 கண்டுபிடிக்கணும்னா ஏன்றது என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆறுன்றது இந்த இடத்துல ஆறுன்றது ரேஷியோ. நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம்? டின்னு பார்த்துருப்போம். ஏபியில் என்ன வந்திருக்கும்? டி. ஏன்னா செகண்ட் டேர்மே ரெண்டாவது டேர்மையும் முதல் டேர்மையும் கழிப்போம். அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது டேர்ம் என்ன? 4 டிவைட் பை 2. ஃபஸ்ட் டேர்ம் போட்டோம்னா 6 வந்து என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ 10வது டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? டி ஆஃப் 10 = ஏ வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ. ஆர் வந்து என்னது? ரெண்டாவது டேர்மையும் முதல் டேர்மையும் டிவைட் பண்ணுறது. அதுதான் 6. எண்ணு வந்து நம்ம என்ன 10 கேட்டாங்கன்னா 10 - 1 1. அவ்வளோதான். இது nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இப்போ சம் ஆஃப் இப்போ இந்த 2 4 6 இப்படியே கூட்டிகிட்டே போகிறாங்க. அப்படியே கூட்டிகிட்டே போகிறாங்க அப்படின்னா இதோட கூடுதல் எவ்வளவு? அதுதான் நம்ம இந்த ஜிபி தொடரில் கூடுதல் எவ்வளவு. நம்ம ஏபி தொடர்லையும் கூடுதல் பார்த்துருக்கோம். இப்போ ஜிபி தொடர் கூடுதல் எவ்வளோன்றது இந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். இது 2 ஃபார்முலா இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 2 4 இருக்கா? ஃபஸ்ட் டைம் என்ன? ஏ வந்து என்ன தெரியும்? 2ன்னு தெரியும். அப்போ ஏ போட்டுருவோம். எஸ் ஆஃப் என்னன்னா சம்மு. சரியா? சம்முன்றது தான் நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டீன்றது டேர்மு. ஓகேவா? இந்த 10வது டேர்ம்னா 10வது டேர்ம். 5வது டேர்ம் கேட்குறான்னா டீன்றது டேர்மை குறிக்குது. இப்போ 2 4 6. ஓகேவா? இப்போ 6 வந்து என்ன தெரியும்? ரெண்டாவது டேர்ம். சரி, 2 டிவைட் பண்ணுறோமா? 4 டிவைட் பை 2 என்ன வரும்? 2. செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம். அப்போ வந்து அதுதான் 6. அப்போ 6 வந்து என்னது? 4 டிவைட் பை 2னா அடிச்சு கொடுத்தோம்னா 2. அப்போ ரேஷியோ 6 வந்து 2. இப்போ இந்த 2ன்றது ஆரோட வேல்யூ 1 விட கிரேட்டர் தானே இருக்கா லெஸ் தானே இருக்கா? 1 விட பெருசாக தான் இருக்குது. அப்போ ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. இப்போ ஆர் வந்து 2ன்னு கிடச்சிச்சின்னா கிரேட்டர் தென் 1 போட்டோம்னா இந்த ஃபார்முலா போடணும். அப்போ ஆர் வந்து ப்ளஸில் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து லெஸ் தென் 1. இப்போ வந்து 2/3. இப்போ ஆர் வந்து 1/2 இப்படி கிடச்சிச்சின்னா இது 1 விட கம்மியாக இருக்குது. அப்படின்னா 1 விட கம்மியாக இருக்கிறனால இந்த இடத்துல -r⁴n போட்டுரும். இந்த 2க்கும் வந்து இந்த 2 ஃபார்முலா எதை பேஸ் பண்ணினா ஆரோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? இங்கே சம் ஆஃப் இன்ஃபினிட்டின்றது நம்ம பார்க்குறப்ப பார்க்கலாம். இது சிம்பிளானதான். ஏ டிவைட் பை 1 - r அவங்க கொடுத்துருவாங்க. இன்ஃபினிட்டி கண்டுபிடிங்க, சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஜிபி கண்டுபிடிங்கன்னு போட்டுருவாங்க. அப்போனா எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி போட்டு ஏ டிவைட் பை 1 - r போட்டுருவோம். இந்த ஆர் வந்து -1லேருந்து இந்த 1 கூட இடைப்பட்ட கேப்பில் இருந்தாலும் ஓகே தான்ன்றது மாதிரி போட்டிருப்பாங்க. சரி, இந்த இடத்துல என்ன? ஜிபி டேர்ம்ஸ் கம்ஸ் பை டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், நாட் பை அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். நமக்கு அப்பயே தெரியும். ஏபி சீரிஸ் தான் எப்படி இருக்கும்? கூடுதல்லையே இருக்கும், அப்படி இல்லாட்டி கழித்தல்லையே இருக்கும். ஓகேவா? ஆனால் ஜிபி சீரிஸ் எப்படி இருக்கும்? மல்டிப்ளிகேஷன்லேயே இருக்கும், இல்லாட்டி டிவிஷன்லேயே இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 2 6 6 2 2 12. இப்போ இதே தொடரை வந்து நம்ம ஜிபியில் போடுறோம். 3 + 2 கூடுதுன்னு வச்சுக்கலாம். 6 + 2 கூடுதுன்னா 5 + 2 கூடுதுன்னா 7 + 2 கூடுதுன்னா 9. இதுதான் வந்து ஏபி சீரிஸ். ஓகேவா? 2 2 கூடிக்கிட்டே போகுது. ஜிபி சீரிஸ்னால் மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே போகுது. இப்போ இங்கே பாருங்கள், × 2 அவ்வளோதான். × 2 அப்போ மல்டிப்ளிகேஷன்லேயே போச்சுன்னா எதுனா ஜிபி. ஓகேவா? டிவிஷன்லேயே போச்சுன்னா அதுவும் ஜிபி தான். இப்போ பாருங்கள், ஓகே, கிளியர். இப்போ இதை பாருங்கள், இது வந்து ஏபிஆர் ஜிபியான்னு கேட்பாங்க. ஒரு தொடரை கொடுத்து ஏபிஆர் ஜிபியான்னு கேட்பாங்க. அப்போ என்ன? 2 கூடுது 2 கூடுது 2 கூடுது. அப்போ என்ன போட்டுடலாம்? ஏபின்னு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது 2 கூடுது 2 கூடுது 2 கூடுது. அப்போ இது வந்து ஏபி.
முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா ஒரு தொடரை கொடுத்துட்டு இது ஏபியா ஜிபியான்னு கேட்பாங்க, ரெண்டுமே வருமானு கேட்பாங்க, நெய்தரான்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு ஜிபின்னா என்னன்னு தெரியும், மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லேயும் ஒரே மாதிரி கூட்டிகிட்டே போகும், அதான் மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இப்போ ஏபினா ஒரே மாதிரி அந்த டி வந்து சேமாகவே இருக்கும், அடிஷன் பண்ணாலும் சப்ராக்ஷன் பண்ணாலும் இது கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 3 டைப் இருக்குது. டைப் 1 பார்க்க போகிறோம். டைப் 1ஓட ஃபார்முலா தெரியும். நம்ம 10வது டேமோ 12வது டேமோ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாலாம் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ என்ன கேட்குறாங்க, 6வது டேம் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ஜிபி தொடரில் 6வது டேம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த ஜிபி தொடரை பாருங்கள் 4, 12, 36ன்னு போய்கிட்டே இருக்குது. இது 6வது டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டி ஆஃப் 6 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? டி ஆஃப் 6 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டி ஆஃப் 6னா நம்ம ஏ வந்து என்ன தெரியும், ஃபஸ்ட் டேம், ஏ வந்து முதல் டேம் 4, 6ன்றது 2வது டேமையும் முதல் டேமே டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 6. அப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க. அவ்வளோ என்னன்றது என்ன, 6 கேட்குறாங்க. 6 - 1 5. அப்போ 3/5ன்றது என்னது 243. நீங்கள் ஒரு புக்கில் நீங்கள் வந்து 3/0, 3/1, 2, 3/6 வரைக்கும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி 2 பவர் எடுத்துட்டானா 2/10 வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை ஞாபகமாக வச்சுக்கிறணும். ஏன்னா இந்த சம்மில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி 5 பவர் வந்து 4 பவர் வந்து 5 வரைக்கும் எழுதிக்கிங்க. அதே மாதிரி 5 பவர் 1லேருந்து 5 பவர் 5 வரைக்கும் மனப்பாடமாக இருக்கிற மாதிரி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5வது டேர்ம் வந்து 5th டேர்ம் ஆஃப் த சீரீஸ். இதில் 5th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்க. இது முதல் டேர்ம், 2வது டேர்ம், 3வது டேர்ம்னா 5வது டேர்ம் என்ன, 4வது டேர்ம் இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 5வது டேர்ம் என்னன்னு கேட்குறேன். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் ஏ வந்து என்ன எடுத்துக்கிறோம், 2/5 எடுத்துக்கிறோம். 6ன்றது 2ஐயும் முதலையும் டிவைட் பண்ணுவோம். நம்ம டிவைட் பண்ணுறோமா, இந்த டிவிஷனை அடிச்சு கொடுக்கணும்னா இதோட வேல்யூ என்ன ஆகும், தலைகீழாக மாறிடும். 5/2 ஆயிரும். அப்போ இதை அடிச்சு கொடுக்குறப்ப 5னா 5, 3/5, 6 வந்து தெரியும், ஏ வந்து தெரியும், என் வந்து 5வது டேர்மு. அப்போ டி ஆஃப் 5 கண்டுபிடிங்க. ஃபார்முலாவில் போட்டோம்னா அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஹோல் பவர் இந்த 6ன்றது மொத்தமாக இப்போ இங்கே மேலே என்ன பவர் 3/4 வந்தாலும் அது இதுக்கும் தகும் இதுக்கும் தகும். இப்போ 3/4ன்றது 81, 3/4ன்றது 81, 3/5ன்றது நமக்கு என்ன தெரியும் 243ன்னு தெரியும். அதே மாதிரி 5/5³ என்ன தெரியும் 125. அப்போ 5/4 என்ன தெரியும்னா 625. இதை நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதை பவர் எடுத்தாச்சு, இது பவரில் எடுத்தாச்சு, அதை எடுத்து சால்வ் பண்ணி அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான்ப்பா. இப்போ 85வது டேர்ம் கேட்குறான். அப்போ டி ஆஃப் 85 கேட்குறான். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஏ தெரியுமா, ஏ வந்து எக்ஸு. ஓகேவா? ஏ வந்து என்னது எக்ஸு. ஆர் வந்து என்னது 2வது டேர்மு டிவைடட் பை முதல் டேர்ம். இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும், x⁻3/2 x⁻−1. ஏன்னா கீழே இருக்க எக்ஸ் மேலே போனால் -1 ஆயிரும். இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ 3 சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பவரை ஆட் பண்ணுவோம். 3/2 -1. அப்போ 2 போட்டோம்னா x⁻1/2. அப்போ ஆர் வந்து என்ன கிடச்சிச்சுன்னா x⁻1/2. n வந்து என்னது 85. இப்போ இந்த டி ஆஃப் 85 அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். நான் ஃபைனலாக உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். சரி, இப்போ பாருங்கள், ஜிபியில் ஒரு ஜிபி தொடரில் 4வது டேர்மும் 7வது டேர்மும் கொடுத்துட்டாங்க. 4வது டேர்ம் என்ன 2/3, 7வது டேர்ம் என்ன 16/8. ஆனால் ஏபி தொடர்லேயே நம்ம இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். சம் பார்க்குறப்போ ஒரு ஷார்ட்கட் வச்சு பார்த்தோம். ஓகேவா? அதை நீங்கள் ஒரு தடவை ரிவர்ஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 4th டேர்மும் 7th டேர்மும் 2/3, 7th டேர்ம் வந்து 16/8. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க, ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஏபியில் வந்து மைனஸ் பண்ணோம். இப்போ டி ஆஃப் 4 டி ஆஃப் 7 அப்படின்னா ஏபியில் என்ன பண்ணியிருப்போம்னா மைனஸ் பண்ணியிருப்போம். டி ஆஃப் 7ஐயும் டி ஆஃப் 4ஐயும் கழிச்சா என்ன கிடைக்கும், டி ஆஃப் 3ன்னு கிடைக்கும். அங்கே டிஃப்ரென்ஸ்னால மலிச்சோம். இங்கே என்ன அது ரேஷியோ, அதனால நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டி ஆஃப் 7 டிவைடட் பை டி ஆஃப் 4. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய நம்பரை சின்ன நம்பரை டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணுறப்ப இங்கே டி ஆஃப் 7 என்னது 2/3. ஓகேவா? டி ஆஃப் 4 வந்து 2/3, டி ஆஃப் 7 வந்து 16/18. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். போடுங்க. இது ஃபார்முலாவில் போட்டால் நம்ம இது கிடைக்குமா, இது என்ன ஒன்றுமே இல்லை. இப்போ டி ஆஃப் 7ன்றது ஃபார்முலா என்ன, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டி ஆஃப் 7 = ஏ ஆர் பவர் n-1. ஏ வந்து என்ன தெரியுமா, தெரியாது. ஏ என்ன 7 7-1 6. ஏ பவர் 6 போட்டிருக்கேன். 4 போட்டோம்னா ஏ பவர் 4 - 1 3 போட்டிருக்கேன். அவ்வளோதான். இங்கே ஏ அடியாயிருமா, இங்கே என்ன கியூப் அடியாயிரும். இப்போ வெறும் R³ மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி டி ஆஃப் 7ஓட வேல்யூ என்ன 16/18, 2/3 அதை போட்டிருக்கேன். இப்போ இதை ரெண்டே அடிச்சு கொடுக்கணும்னா ரிவர்ஸாக மாறிடும் இல்லையா. இப்போ 3/2. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 8/7. இந்த சைடு என்ன இருக்குன்னா R³ இருக்குது.
அப்போ ஆர் கியூப்ன்றது இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல கியூப் ரூட் எடுக்கிறப்ப இந்த ஆர் வந்து இங்கிட்டு போகிறப்ப கியூப் ரூட்டாக மாறினா இங்கே என்ன ஆகும்? 2 பவர் கியூப் தான் 8ஆ, 3 பவர் கியூப் தான் 27ஆ. அப்போ இந்த ஆர் கியூப் அங்கிட்டு போயிடுச்சுன்னா 2/3 வந்துருமா ஆன்சரு? அவ்வளோதான். இப்போ ஆர் கிடச்சிருச்சா? இப்போ ஆர் கிடச்ச பிறகு நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ரெண்டு இதில் எதுலையா ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் எதுலையா ஒன்றில் நம்ம போட்டுடலாம். நான் TF4லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். TF4ல் நான் வந்து 2/3 நம்மளுக்கு தெரியும். இப்போ TF4 ஃபார்முலானா AR பவர் 4 - 1. ஓகேவா? இதில் ஆர் தெரியும் எனக்கு. ஆர் என்ன தெரியும்? 2/3 கண்டுபிடிச்சிட்டோம். 2/3 போட போகிறேன். TF4 என்ன 2/3ன்னு தெரியும். அவ்வளோதான். இங்கே TF4 ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள் 2 பவர் கியூப் 3 பவர் கியூப். அப்போ 2 பவர் கியூப் 3 பவர் கியூப் இருக்கா? அது அப்போ இதை இங்கிட்ட அப்படியே கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்? 3 பவர் கியூபு 3 தடவை எழுதியிருக்கேன். கீழே 2 பவர் கியூப் கீழே வந்துடுமா? இப்போ 2 பவர் கியூபை 3 தடவை எழுதியிருக்கேன். அப்போ ஒரு 2 அடியாரு, ஒரு 3 அடி ஆகிடும். அப்போ 3 × 3 2 × 2. அப்போ ஏ வந்து 9/2. ஃபஸ்ட் டம் என்னது? 9/2. அவ்வளோதான். சரி, இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சம் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே சால்வ் பண்ணிடுங்க. இப்போ 4வது டேர்ம் என்ன கொடுத்துருக்கோம்? 54 கொடுத்துருக்கோம். 7வது டேர்ம் வந்து 1458. அப்போ வந்து இது வந்து ஒரு ஜிபி சீரீஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதாவது ஃபஸ்ட் டேர்ம் என்ன, செகண்ட் டேர்ம் என்ன, தேர்ட் டேர்ம் என்ன, 4வது டேர்ம் அப்படின்ற இப்படி நீங்கள் எழுதி இந்த ஒரு தொடரை எழுத போகிறீங்க. அவ்வளோதான். முதல் டேர்ம் கண்டுபிடிச்சாலே 2வது டேர்ம் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இப்போ ஆர் தெரியுமா உங்களுக்கு? ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ரீவியஸ் மெத்தடில் 2 டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? TF7ஐயும் TF4ஐயும் டிவைட் பண்ணுறீங்க. TF7ன்றது நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலாவில்? இதே தான். இங்கே இருக்கிறத அப்படியே போட போகிறீங்க, டிவைட் பண்ண போகிறீங்க. இது 2ஐயும் டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா ஆர் வேல்யூ கிடச்சிரும். ஆர் வேல்யூ கிடச்சிருச்சுன்னா ஏதாவது 2 ஈக்குவேஷனில், அதாவது TF4ல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, நம்ம இங்கே செஞ்ச மாதிரி TF4ல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, TF7ல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, ஆரோட வேல்யூ போட்டாலே ஏ வேல்யூ கிடச்சிரும். ஏ வேல்யூ கிடச்சிருச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் போட்டுருங்க. AR² இந்த மாதிரி இந்த தொடரில் சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த தொடரில் போட சொல்லியிருக்காங்க. இந்த தொடரில் போட்டுருங்க. ஏ போட்டுருவீங்க. ஏ கண்டுபிடிச்சி ஏ போட்டுருவோம். அப்போ ஆர் கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து ARஐயும் போட்டுருவோம். அப்போ AR² எடுத்து போட்டுருங்க. அவ்வளோ சிம்பிள். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சம்மு. இந்த சம்மு வந்து வேண்டாம். இந்த சம்மு வந்து கொஸ்டின் தவறாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ வந்து 5th டேர்ம் வந்து 5வது டேர்ம் என்ன கொடுத்துருக்கானா 1875. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்கானா 3 கொடுத்துருக்கான். இப்போ ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறான். அவ்வளோதான். ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? TF5/TF1 போடுவோமா? TF1 போடுவோம். அப்போ TF5ன்றது என்னது? AR⁴. இங்கே AR⁴. இதை அப்படியே அடித்து கொடுத்து இங்கிட்ட வந்து இது 2 டிவைட் பண்ணிடுங்க பார்க்கலாம். 1875 / 3 டிவைட் பண்ணி அப்படியே ஆர் கண்டுபிடிங்க. சிம்பிளான சம் தான். உங்களுக்கு ஸ்டார்ட் அப் கொடுத்துட்டேன். இது ஆன்சர்ஸ் வந்து ஃபைனலாக அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? அடிக்கடி எக்ஸாம்பிளோட சேர்த்து சால்வ் பண்ணால் தான் நமக்கும் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ டைப் 2 பார்க்கலாமா? டைப் 2ல் 2 ஃபார்முலா பார்த்தோம். ஆர் வந்து 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா இங்கிட்ட வந்துடும், ப்ளஸில் வந்துடும். இப்போ ஆர் வந்து 1 விட சின்னதாக போயிடுச்சுன்னா ஆர் வந்து மைனஸில் வந்துடும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபார்முலா இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் என்னது? சம் ஆஃப் என், சம் ஆஃப் ஜிபி. இதுதான் 2வது டைப் பார்க்க போகிறது. இப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஜிபி கேட்குறான். ஓகேவா? இப்போ வேறு ஏ வந்து கொடுத்துட்டான் 5, என் வந்து 12 கொடுத்துட்டான், ஆர் வந்து 3 கொடுத்துட்டான், எல்லாமே கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்? இப்போ ஆர் வந்து 3. இப்போ 1 விட பெருசாக இருக்கா? பெருசாக தான் இருக்கா? அப்போ எந்த ஃபார்முலா போடலாம்? இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா AR⁴ 1 - 1. இப்போ ஏக்கு நமக்கு என்ன தெரியும்? 5 தெரியும். எண்ணுக்கு என்ன தெரியும்? 12 தெரியும். ஆருக்கு வந்து 3 தெரியும். அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ப்ராக்கெட்டில் உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவோம். ஏன்னா ஆப்ஷனில் இப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸில் கேட்டது தான் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை, ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கல. அதனால் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிறத நான் அப்படியே ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டேன். கொஸ்டினில் இருக்கிறத சால்வ் பண்ணிட்டேன். இப்போ சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 27 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. இப்போ பாருங்கள் 1 2 3 இப்படியே போய்கிட்டே இருக்குது. 27 டேர்ம் இருக்கான். அப்போ எண் வந்து 27 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறான். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் டைம் ஏ தெரியுமா? இதுதான் ஏ. என்ன தெரியுமா? 27. ஆர் தெரியுமா? 2வது டைம் முதல் டைமே டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப இது மேலே போச்சுன்னா தலையில் ஆயிரும். அடித்தோம்னா ஆர் வந்து 1/3 கிடச்சிருச்சா? இப்போ இந்த 1/3 தான் நம்ம பார்க்கணும். இது 1 விட பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா? 1 விட சின்னதாக தான் இருக்கா. அப்போ சின்னதாக இருக்குன்னா இங்கே ஆர் வந்து என்னதில் போயிடும்? மைனஸில் போயிடும். அவ்வளோதான். மைனஸில் போகிற மாதிரி அந்த ஃபார்முலா இருக்குது, நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இங்கே 1 - r வந்து எல்சிஎம் எடுத்தா 3 - 1 வரும் டிவைட் பை 3 வரும். அப்போ இங்கே வந்து 2/3ன்னு இருக்கும் இல்லையா, 2/3ன்னு வந்துடும். இப்போ இந்த 2/3 இங்கே மேலே போச்சுன்னா 3/2 ஆயிரும். இங்கே அடிச்சு கொடுக்குறா 3 வந்துடும். இந்த உள்ள இருக்க டேர்மை நீங்கள் எதுவுமே சால்வ் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இந்த உள்ள இருக்க டேர்மை அப்படியே வச்சுக்கிறணும், சால்வ் பண்ணக்கூடாது. எப்போ சால்வ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி சம் ஆஃப்னு கேட்குறப்ப சால்வ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறணும். ஏன்னா ஆப்ஷனை செக் பண்ணுங்கள், ஆப்ஷனில் இப்படியே இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுருங்க. இப்படியே தான் இருக்கும் ஒரு சில ஆப்ஷனில், அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஆன்சரை அப்படியே வச்சுக்கிறணும். இப்போ எப்போ சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணிடணும். இப்போ எதுவுமே கொடுக்க மாட்டான், இது ஜிபின்னு கொடுக்க மாட்டான், ஏபின்னு கொடுக்க மாட்டான், எதுவுமே கொடுக்க மாட்டான், 27 டேர்ம்லாம் கொடுக்க மாட்டான், அப்படியே கொடுத்துருவான் ஆன்சர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 2^1 2^2 அப்படியே கூட்டிகிட்டே போனால் 2^10 வரைக்கும் போகுது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனா என்ன வரும்னு கேட்குறான். அவ்வளோதான். நம்ம நமக்கு ஏ வந்து என்ன தெரியும், 2 தெரியும். இப்போ ஆர் வந்து 2வது டைமே முதல் டைமே டிவைட் பண்ணுறோம், 4 / 2 2. இப்போ ஆர் வந்து 1ஓட பெருசாக இருக்குது. அப்போ பெருசாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம், இது ப்ளஸில் வந்துடும். அவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ ஏக்கு வந்து 2 போடுறோம், ஆருக்கு வந்து எத்தனை 2 போடுறோம். அப்போ எண்ணு வந்து என்ன 10. எண்ணு வந்து என்னது மொத்தம் 10 இருக்குது. இதுதான் எண்ணு வந்து 10 இருக்குது. அப்போ 10 - 1 2^10 - 1 இங்கே 2 - 1 ஆர் - 1 2 - 1. இப்போ இங்கே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 2^10னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2^1லேருந்து 2^10 வரைக்கும் கண்டிப்பாக தெரியணும். அப்போ 3^1லேருந்து 3^7 வரைக்கும் தெரியணும். அது 4 4 வரைக்கும் தெரியணும். 5 அதே மாதிரி 1லேருந்து 5 வரைக்கும் கண்டிப்பாக மனப்பாடமாக வச்சுக்கிறணும். இப்போ 2^10 வந்து 1024 - 1 வந்து 1023 × 2 போட்டோம்னா 2406. அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி தான் இதில் கேட்குறாங்க பாருங்கள். அப்போ 3 9 27 அப்படியே போய்கிட்டே இருக்கு. எது வரைக்கும் ஏதோ ஒரு டேர்மில் முடியுதுங்க. முடிகிறப்ப எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1092 வருதான். அப்போ இந்த எண் என்னன்னு கேட்குறான். இந்த கடைசியில் இங்கே என்னடா வருது, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குடான்னு கேட்குறான். சரியா? இப்போ இது என்னது, இதுதான் எஸ் ஆஃப் என். நமக்கு எல்லாத்தையும் கூட்டினதோட வேல்யூ தான். சம் ஆஃப் என் வந்து என்னது 1092. இப்போ ஏ வந்து என்ன தெரியும், 3 தெரியும். ஆறு வந்து என்ன 9/3 என்ன 3 தான். அப்போ 3ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. இது என்னது ஒரு ஜிபி தொடர் தான். 3ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது, ஜிபி தொடர் தான். அப்போ எஸ் ஆஃப் என் வந்து 1092. இப்போ இந்த ஆர் வந்து என்ன இருக்குது, ஆர் வந்து நமக்கு 3 தான் கிடைக்கிது. அப்போ 1 விட பெருசாக தான் இருக்குது. பெருசாக இருக்குன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம், ஏ ஆர் பவர் n - 1/r - 1. அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ் ஆஃப் என் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், ஏ சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சைடு சால்வ் பண்ணுறோம். இதே அடிச்சு கொடுக்குறேன். அடிச்சு கொடுத்து இந்த கீழே இருக்க 2 நான் மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்போ 3^n - 1. அப்போ இங்கிட்ட இருக்க -1 அங்கிட்டு போனால் +1 729. இது வந்து எத்தனை பவர், அதாவது 3/6 தான். என்னது 729. இதுக்கு மனப்பாடமாக உங்களுக்கு தெரியணும். அதனால தான் 3/7 வரைக்கும் உங்களுக்கு படிக்க சொன்னேன். 3/6 வந்து என்னது 729. அப்போ இங்கே 3யும் இங்கே 3 பேஸ் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே பவர் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எண்ணு வந்து அதுதான். போதுமா? இப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 டேர்ம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1092. ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்தால் செஞ்சு பாருங்கள். 27 அடுத்து 3ஆல் போடுங்க, அது வர ஆன்சரை திருப்பி 3ஆல் போடுங்க, அதுக்கு வர ஆன்சரை திருப்பி 3ஆல் போட்டு எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1092 வரும். அவ்வளோதான். இப்போ ஒரு சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அப்படியே செய்யுங்க பார்க்கலாம். ஏ வந்து என்னது 2. ஓகேவா? ஏ 2. இது என்ன கொடுத்துருக்கான், இது எஸ் ஆஃப் என் கொடுத்துருக்கான். எஸ் ஆஃப் என் வந்து 728. இப்போ ஆர் வந்து நான் உங்களுக்கு என்ன தெரியும், செகண்ட் டேர்மே ஃபஸ்ட் டேர்மே டிவைட் பண்ணோம். ஆர் வந்து 3. ஆறு கண்டுபிடிச்சா ஏ கண்டுபிடிச்சா. இப்போ ஆறு வந்து 3. அப்போ 1 விட பெருசாக தான் இருக்குது இல்லையா, ஆறு வந்து 1 விட பெருசாக இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா போடுவோம், ஏ ஆர் பவர் n - 1 டிவைட் பை r - 1. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுக்கிற எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைப். சரிங்க பாருங்கள், இதில் இன்னொரு மாடல் இருக்குது. என்ன மாடல் அப்படின்னா, ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஜிபி தொடரில் 376 கொடுத்துருக்கேன். 4வது டேர்ம் வந்து 192 கொடுத்துருக்கேன். இது நம்ம ஏபியில் பார்த்தோம். ஏபியில் 2 டைப் இருக்கும். இதே மாதிரி டைப் 1 டைப் 2. இதே மாதிரி ஜிபிலையும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கான், 4வது டேர்ம் கொடுத்துருக்கான். இப்போ எல்லாத்தையும் மொத்தம் 12 டேர்ம். 12 டேர்மை கூட்டினா ஜிபி தொடரில் என்னன்னு கேட்குறான். அவ்வளோதான். இப்போ ஏ வந்து 375 தெரியும். இப்போ அதை ஏன்னா TF1. இப்போ TF 4ஆம் நம்பர், டேர்ம் 4ஆம் நம்பர் என்ன 192. அப்போ டேர்ம் ஆஃப் 192னா நம்ம இதை ஃபார்முலாவில் போட்டுறோம். ஏஆர் 4 n வந்து 4 - 1. அப்போ 6 கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா ஏ வந்து இருக்கா, ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 கிடச்சிரும். அப்போ 6 வந்து என்னென்னா இது ரெண்டையும் அடிச்சு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், 192 375 இருக்குது. இந்த சைடு 6³ இருக்குது.
இப்போ இது அடி ஆகுமா? அடி ஆகும். டிவைட் 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இது ரெண்டு அடிக்க முடியுமானா முடியாது. இப்போ பாருங்கள், அடிக்க முடியாது. 3ஆல் அடிக்க முடியாது, இதால் அடிக்க முடியாது. ஸோ இங்கே அடித்து கொடுத்த பிறகு இந்த மாதிரி இது க்யூப்பில் வந்துடும். இப்போ இந்த 6 அங்கிட்டு க்யூப் அங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? க்யூப் ரூட் ஆயிரும். அப்போ 64ன்றது 4 க்யூபு, கீழே 5 க்யூபு, அவ்வளோதான். இங்கே க்யூப் ரூட் போடுறப்ப க்யூப் அடியாயிரும். அப்போ 6 வந்து 4/5. இப்போ 6 வந்து 1 விட கூட இருக்கா கம்மியாக இருக்கா? 1 விட கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்குன்னா நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம்? S of n a 1 - r power n 1 மைனஸ். அப்போ இந்த ஃபார்முலாவில் a சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, ஆரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், கீழே 1 - r சப்ஸ்டியூட் பண்ணி இது ஆன்சர் கண்டுபிடிங்க. நம்ம இது வரைக்கும் செஞ்ச மெத்தட் தான், அப்படியே தான் வருது. ஒரு சம்மையை பார்க்குறப்ப உடனே நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு செம்ம செஞ்சு பார்த்தாலும் சரி, செம்ம செஞ்சு பார்த்துடணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மையும் செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணிடணும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடுங்க, ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் டேர்ம் வந்து 2ஆம், 6வது டேர்ம் வந்து 486ஆம். சம் ஆஃப் ஃபஸ்ட் 6 டேர்ம், அவ்வளோதான். முதல் டேர்ம் என்ன இருக்குது? 2. இது 6வது டேர்ம். நடுவில் வந்து 2, 3, 4, 5 டேர்மு இடையில மிஸ்ஸிங்கு. இப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ ஏ தெரியுமா? அவ்வளோதான். என்ன தெரியுமா? 6. டேர்ம் 6, இது வந்து 6வது டேர்ம் வந்து 486. இப்போ 6க்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 6 கண்டுபிடிக்க போகிறீங்க. 6 கண்டுபிடிச்சோடனே 6 வந்து 1 விட பெருசாக இருக்கா இல்லை 1 விட சிறுசாக இருக்கா அப்படின்ற செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபார்முலாவில் போட போகிறீங்க. போட்டு S of n ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 2 சம்மும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதே மாதிரி இந்த சம்மும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சம் ஆஃப் 20 டேர்ம் பாருங்கள். முதல் டேர்ம், 2வது டேர்ம், 3வது டேர்ம், இந்த மாதிரி 20 டேர்ம் இருக்கா. அப்போ n வந்து என்னது? 20. ஏ வந்து என்னது? 5/2. 6 வந்து 2வது டேர்மையும் முதல் டேர்மையும் டிவைட் பண்ண போகிறோம். 6 வந்து அப்படியே கண்டுபிடிங்க. இது மாத்திரப்ப என்ன ஆகும்? 2/5 ஆகும். அடிச்சு கொடுத்தோம்னா 6 வந்து 1/3 ஆகுது. இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் இதிலே நானே செஞ்சுட்டேன். 6 வந்து 1 விட என்ன இருக்குது? சின்னதாக தான் இருக்குது. 6 வந்து 1 விட சின்னதாக இருக்குது. அப்போ நீங்கள் சின்னதாக இருக்குன்னா என்ன ஃபார்முலா போடுவீங்க? அந்த ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ 1, 2, 3 இந்த 3 சம் ஹோம்ஒர்க்கு ஃபைனல் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஆன்சர்ஸு. ஸோ மறந்துடாமல் இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து தான் வரும். செக் பண்ணுங்கள், இந்த ஆன்சர் வருதா இல்லையான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அடுத்து கடைசியாக இன்ஃபினிட்டி ஜிபி, அதாவது முடிவில்லா தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. இது அவ்வளோ இந்த ஃபார்முலா போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. a/1 - r முதல் டேர்மு டிவைட் பை 1 - r, அவ்வளோதான். இப்போ என்ன கேள்வி எப்படி இருக்கும்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. இந்த முடிவில்லா தொடர் அப்படின்னு வந்துருச்சுனாலே இங்கே என்ன வேணால் கொடுத்துட்டு போட்டோம். இப்படியே போய்கிட்டே இருக்கான். போகிறப்ப எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறான். a/1 - r. ஏ வந்து என்னது? 100. r வந்து என்னது? 2வது டேர்மே முதல் டேர்மே டிவைட் பண்ணுறோம் 1/2. அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இதே இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இது என்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்கள். சம் ஆஃப் இன்ஃபினிட்டி சீரீஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஆனால் 54, 18, 6, 2 அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்போ இன்ஃபினிட்டி தொடர் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ ஏ வந்து என்ன தெரியும் உங்களுக்கு? 54 தெரியும். 6 வந்து என்னது? 18 டிவைடட் பை 54. இதை அடித்து கொடுத்தா என்ன வரும்? 18 3 மடங்கு. அப்போ 1/3 வந்துடும். இப்போ 6 வந்து 1 விட பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கான்றதெல்லாம் இந்த இடத்துல நமக்கு தேவை இல்லை. ஏன்னா நமக்கு இன்ஃபினிட்டி தான். அப்போ 6 டேரெக்டாக போட போகிறோம், ஏவை போட போகிறோம், 54 6 போட போகிறோம், 1/3 போட்டு அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டாக ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் இருக்குது. இசை தொடர் முறை, இது ரொம்ப முக்கியம், ஆனால் ரொம்ப ஈஸி. இசை தொடர் முறைனா நம்ம ஏபி பார்த்துருப்போம் இல்லையா? ஏபியோட தலைகீழ் தான் இசை தொடர். அவ்வளோதான். இப்போ இப்படி எழுதலாம், அப்படிலாட்டி இப்படி எழுதலாம். ஹெச்பின்றது 1/AP எழுதலாம். இதை மேலே கொண்டு போயிட்டு இதை கீழேயும் கொண்டு வரலாம். அப்போ ஹெச்பின்றது என்னது? ஏபியோட தலைகீழ். ஏபி இருந்துச்சுன்னா தலைகீழ். இப்போ பாருங்கள், இது வந்து ஏபி சீரிஸ் 1, 2, 3 ஏபி சீரிஸ் தானா? இப்போ ஏன் ஏபி சீரிஸ் கூட சொல்கிறேன்? ஒன்றா கூட்டிகிட்டே போகுது. அப்போ இதோட தலைகீழ் எடுங்க. 1/2, 1/3, 1/4. அப்போ இது தலைகீழ் தான் ஹெச்பி சீரிஸ். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ 1, 5, 9லாம் வந்து 1, 5, 9 வந்து ஏபி சீரீஸா. இப்போ இது வந்து ஹெச்பியா. 1/x 1/9 வந்து என்ன சொல்கிறான்? இது வந்து ஹெச்பின்னு சொல்கிறான். இப்போ என்ன கேட்குறான்? எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். நமக்கு வந்து ஹெச்பின்றது என்ன தெரியும்? இதோட தலைகீழும் தெரியும். 1/1, 1/5, 1/9. அப்போ பாருங்கள், இதையும் செக் பண்ணுங்கள்.
இதையும் செக் பண்ணுங்கள், எல்லாமே சேமாக வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5. அவ்வளோதாமுங்க. என்ன தெரியணும்னா ஹெச்பின்னா என்னது? ஏபியோட இன்வர்ஸ். ஹெச்பின்றது ஏபியோட தலையில். அவ்வளோதான். ஏபி முடிஞ்சு, ஜிபி முடிஞ்சு, ஹெச்பி முடிஞ்சு. சம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து இதிலே வந்து அட்டாச் பண்ணிட்டு அது இருக்கிறதா சால்வ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நான் இதோட வீடியோவோட ஃபர்தராக அட்டாச் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். ஃபர்தராக நிறைய வீடியோ வேணும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.